வழக்கம் போல் 2 நண்பர்கள் ஆற்றுல குளிக்க போகிறாங்க. அவங்க குளிச்சுட்டு இருக்கும்போது ஆற்றுல ஒரு தேள் மிதந்து வர்றதை முதல் நண்பர் பார்க்குறாரு. ஐயோ, தேள் மிதந்து வருது, அது உயிரோடு தான் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லிட்டு ஒதுங்கிடுறாரு. 2வது நண்பர் அந்த தேளை காப்பாற்றுறாரு. அவர் காப்பாற்றின உடனே அவருடைய கையில் இருந்தே அந்த தேள் அவரை கடிச்சிருது. இருந்தாலும் அவர் அதை தண்ணியில் விடாமல் அதை காப்பாற்றி கரையில் ஏறிடுறாரு. கரையில் இருந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திரும்பவும் அது தண்ணியில் எப்படியோ விழுந்து மீண்டும் அவங்க முன்னாலேயே அந்த தேள் வருது. முதல் நண்பர் ஒதுங்கிடுறாரு. 2வது நண்பர் இப்போவும் அந்த தேளை காப்பாற்றுறாரு. 2வது முறையும் அந்த தேள் அவருடைய கையில் கடிச்சிருது. அவர் இப்போவும் கோபப்படாமல் அந்த தேளை காப்பாற்றி கரையில் தூக்கி வீசுகிறாரு. முதல் நண்பர் சொல்கிறாரு, அதுதான் கடிக்குதுன்னு தெரியுதில்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப அதை காப்பாற்றிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறாரு. காப்பாற்றுபவரையும் கடிப்பது தேளின் குணம், ஆனால் கடிப்பவரையும் காப்பாற்றுவது தான் என் குணம், மனித குணம் அப்படின்னு சொல்கிறாரு. அமைதியாக இருங்க, சிந்திக்க தொடங்குங்க. ஏன்னா அமைதியும் சிந்தனை மட்டும்தான் நம்மை செயல்பட வைக்கும். செயல்பட தொடங்குவோம்.